ஒரு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சென்சார் போர்டு அங்கிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு கட்சியின் தலைவர், அதுவும் எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லும் பொழுது இதை ஒரு கூட்டணி சமஜையாக தானே பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தி எதற்காக இப்போ இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறார்? இந்த திமுக காங்கிரஸ் மோதலுடைய கதாநாயகனை பிரவீன் சக்கரவர்த்தி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டுக்கு போகிறார், விருந்து சாப்பிட்றாரு, சகஜமாக பேசுகிறாரு, திருட்டுத்தனமாக டேப் பண்ணுறாரு, டேப் பண்ணி பொது வெளியில் போடுகிறார். ஆடியோ வெளியே விட்டு நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொண்டு போய் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சிட்டார். இந்த நபர் தான் யார்? பிரவீன் சக்கரவர்த்தி. பார்ப்பன சுசாமி, இந்த சூனாசாமி செய்கிற வேலையை பிரவீன் சக்கரவர்த்தி செய்கிறாரே தவிர திமுக ராகுல் பிரதமர் ஆவதற்கு 40 சீட்டு கொடுத்துருக்கு. எவ்வளவு? விஜயோடு சேர்ந்தா 4 சீட்டு கிடைக்குமா? அப்போ விஜய் எதிர்த்து ஃபைட் பண்ண மாட்டார், டேரெக்டாக என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறாரு. வேறு வழியே இல்லை. இப்போ எடப்பாடி சொன்ன அந்த பெரிய கட்சி தாவே, அதே வேற யார்? அப்போ அதுதான் அந்த பெரிய கட்சி. வேற என்ன டிடி தினகரன் ஓபிஎஸ்மா பெரிய கட்சி இல்லை சாதாரண ஆட்கள்? அப்படி லட்டர் எடப்பாடி முதலமைச்சராக்குவதற்கு ஒரு பெரிய கட்சி தேவை. அந்த கட்சி விஜய் கட்சி தான். 10% ஓட்டு இருக்கு. எத்தனை சீட்டுகளையா? முதல்வர் 40 சீட்டு, அவ்வளோதான். அதெல்லாம் பேசி ரெடியாக தயாராக இருக்கு. கைது போட்டால் சரி. 2.5 வருஷம் முதல்வரா? ஒரு 40 வருஷம் கழிச்சு முதல்வர் இல்லை. இப்போ விஜய் முதல்வர் எதிர்கட்சி தேவை. விஜயகாந்த் எங்க? விஜயகாந்த் என்ன ஆனாரு? அதுதான் ஹிந்திக்காரர் மதுராந்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்காக ஒரு ட்வீட் போடுறாரு. இப்போ அந்த ட்வீட் வந்து விஜயோட ஆதரவு, அதாவது விஜயோட அந்த ஜனநாயகன் படத்துக்கான ஆதரவு கிடையாது. விஜயின் படத்துக்கு ஆதரவு தர்றது, விஜய்க்கு ஆதரவு தர்றது, விஜய் கட்சிக்கு எல்லாம் ஒரு கோட்டு தான் பார்க்க முடியுது. இப்போ விஜய்க்கு ஆதரவு தர்றாருன்னா, ராகுல் காந்தியே ஆதரவு தர்றாருன்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உதயமாகிறதா அப்படிங்கிற பேச்சுக்களை இப்போ எல்லாம் தொடங்கி இருக்கிறது. டைரெக்டாகவே மோடி அவர்கள் பெயரை குறிப்பிட்டு ராகுல் காந்தி விமர்சிக்கிறார். ஒரு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சென்சார் போர்டு அங்கிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு கட்சியின் தலைவர், அதுவும் எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லும் பொழுது இதை ஒரு கூட்டணி சமஜையாக தானே பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தி எதற்காக இப்போ இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறார்? இப்போது இந்த திமுக காங்கிரஸ் இந்த முட்டல் மோதலுடைய கதாநாயகனை பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி சுப்பிரமணிய சாமி அந்த ஒற்றை பார்ப்பான் செய்த அதே வேலையை பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவை எப்படியாவது காங்கிரஸ் கூட்டை உடைத்து விட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் கொடுத்த அசைன்மெண்ட். யார்? ஆர்எஸ்எஸ் நபர் காங்கிரஸில் ஒளிந்திருக்கிறார். அவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற மயிலாப்பூர் பார்ப்பனர். இந்த நபர் தான் நீங்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணும். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டுக்கு போகிறார், விருந்து சாப்பிட்றாரு, சகஜமாக பேசுகிறார், திருட்டுத்தனமாக டேப் பண்ணுறாரு, டேப் பண்ணி பொது வெளியில் போடுகிறார். ஆடியோ வெளியே விட்டு நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொண்டு போய் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சிட்டார். இந்த நபர் தான் யார்? பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் அசலாக ஆர்எஸ்எஸ்னுடைய அடையாளம். எங்கே இருக்காரு? காங்கிரஸில் இருக்கார். வார அப்போ இந்த நபர் மாயவரம் தொகுதியை கேட்குறாரு காங்கிரஸில். ராகுலே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. திமுக மறுத்து விடுகிறது. உங்களுக்கு அதிகாரம் அங்கே, எங்கே? டெல்லியில். எங்களுக்கு அதிகாரம், இவருக்கு நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம், இவரை எங்களுக்கு. இதுதான் நடந்தது. இந்த நபர் எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டை உடைத்தே தீர வேண்டும் களத்தில் இறங்கியிருக்கார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ராகுலை மிக எளிதாக பார்க்கக்கூடிய நபரில் பிரவீன் சக்கரவர்த்தி, கேசி வேணுகோபால். இவர் பார்ப்பனர், ஒரு மலையாளி. 2 பேரை தவிர யாரும் போய் யாரை பார்க்க முடியாது? ராகுலை பார்க்க முடியாது. அப்போ ராகுலை நெருங்கக்கூடிய நபர்களை நீங்கள் அவர்கள் சொல்லுவதை வச்சு தான் அரசியல் பண்ணணும். செல்வ பெருந்தைக்கு இப்படி ஒரு நிர்பந்தம், சசிகாந்த் செந்திலுக்கு, ஜோதிமணிக்கு, மாணிக் டாக்கூர் ஏதோ பங்காளி அல்ல, தமிழனுடைய அடையாளத்தில் ஒளிந்து கொண்டு தமிழன் வாக்கை வாங்கிட்டு பேரே தாக்கூர்னு வச்சுருக்கார் மாணிக்கம். ஏன்னா டெல்லியில் என்ன கிடைக்கணும், இவன் தமிழ் இல்லைடா நம்ம ஆடுறான் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தமிழை விற்று பிழைக்கிற ஒரு மலிவான நபர். இவர்கள் எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தியும்
கேசி வேணுகோபால் எதை சொல்லுகிறார்களோ அதை நோக்கி அரசியல் பண்ணணும். அதை எதிர்த்தால் சிதம்பரம் பையனுக்கு நேர்ந்த கதி தான் வரும். சிதம்பரம் பையன் என்ன ஆனாங்க? எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆல்ரெடி உள்கட்சியிலே சண்டை. காரணம் கேசி வேணுகோபால் ராகுலோட மோதிய தலையணை மந்திரம் தான் சிதம்பரத்துடைய அரசியல் வாழ்க்கை சூனியமாக போச்சு. இதுதான் அரசியல். அப்போ இந்த நபர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யணும். மாணிக் தாகூர், செல்வ பெருந்தகை, இப்படி ஜோதிமணி, சசிகலா, இப்போ இவர்கள் தான் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டை உடைப்பதற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும், எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடு. காங்கிரஸ் தயவுல திமுக 2006-11 ஆட்சியில் இருந்த போதே அதிகாரம் கொடுக்கலையே. காங்கிரஸ் நினைச்சா திமுக ஆட்சி கவுத்துருக்கலாம், திமுக நினைச்சா டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி கவுத்துருக்கலாம். அந்த நேரத்திலேயே அமைச்சர் கேட்கலையே. இப்போ பார்ப்பன சுசாமி, இந்த சூனாசாமி செய்கிற வேலையை பிரவீன் சக்கரவர்த்தி செய்கிறாரே தவிர திமுக ராகுல் பிரதமர் ஆவதற்கு 40 சீட்டு கொடுத்துருக்கு. எவ்வளவு? விஜயோடு சேர்ந்தா 4 சீட்டு கிடைக்குமா? அப்போ ராகுலுடைய அரசியல் வாழ்க்கை மண்ணளி போடுவதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி முழு மூச்சா செய்கிறார். இதை பாஜக எதை விரும்புகிறதோ அதை ஒரே காயில் 3 மாங்காய். ஒன்று திமுக காங்கிரஸை கவுத்துட்டா இங்கே காங்கிரஸ் திமுக முடிஞ்சுது, அங்கே காங்கிரஸ் முடிஞ்சுது. இதுதான். இதை புரிந்து கொள்ளாத மூடர்கள், முட்டாள்கள். நீங்கள் இந்த ஐடி விங் யாருது வலுவாக இருக்குன்னா நம்ம ஆதவரிஜனாவது இந்த 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 கூட்டணியில் ஆதவரிஜனாவும் இணைந்து கொள்கிறார். அவர் திமுக பழிவாங்கணும், திருமாவட்ட பதவி கிடைப்பதையும் கெடுத்தார். அதனால் பழிவாங்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, ஆதவர்ஜுனா, இந்த கூட்டணி தான் இது போன்ற செய்திகளை பரப்புகிறார்கள். இதை தட்டி கேட்கக்கூடிய தன்மானம் உள்ள ஆட்கள் இங்கே யாருமே இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி ஐயா. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஆர்எஸ்எஸோட ஆள், காங்கிரஸ் கூட்டணி உடைக்கிறாரு, திமுகவிலேருந்து காங்கிரஸை வெளியேறி தாவேக்காவோட போனேன், எல்லாம் சரி செய்திகள்லாம். ராகுல் காந்தியே ஒரு ட்வீட் போட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்கிறது இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி நினைத்தது நடந்து விட்டதாக எடுக்கிறதா, அல்லது விஜயை ஒரு நண்பராக தெரியும், ஒரு திரைப்படம் சார்ந்து அப்படின்னு எடுக்கிறதா? ஒரு திரைப்படம் சார்ந்து தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா எதற்காக மோடி அவர்கள் இழுக்க வேண்டும்? எதற்காக இது போன்று ஒரு வலுவான கருத்துக்களை ராகுல் காந்தி பதிவிட வேண்டும்? இப்போ அவர் பதிவிடுறாரு அப்படின்னா அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி நினைத்தது நடந்து விட்டதா? தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உருவாகிறதா? திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைகிறதா? அப்படிங்கிற கேள்விகளை வைக்கிறாங்க. இல்லை, அது அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. அப்படிலாம் ராகுலுக்கு இந்த கதை பூரா தெரியும், இவர்களை பற்றியும் தெரியும். இது ஒரு தற்காலிகமாக நீங்கள் ஒரு சோகம் நடந்தால் ஒருத்தர் விசாரிப்பது இல்லையா? அப்படியே இல்லை, ராகுலே ஒரு ட்வீட்டை போட்டு மிரட்டலை தெரிவித்து ஏதாவது பங்கு இங்கு வாங்கணும்னு நினைக்கிறாரா? யார்கிட்ட பங்கு? திமுக கிட்ட எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்குறதுக்கு. என்ன இல்லைங்க, அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. திமுக தான் 40 சீட்டு ஒருவரை பிரதமர் ஆக்குவதற்கு நிற்கும்போது என்ன பங்கு? அப்போ அது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் புதுசாக கிளப்பி இருக்கிறாங்களே. இல்லை, அது நான் தான் திருப்பி பிரவீன் சக்கரவர்த்தி என்ற பார்ப்பன பழிவாங்கல் இதில் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து கொள்ளும். ஆதவர்ஜுனாவில் தமிழ்நாடு மீடியா இருக்குது, அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு மாதம் பணம் கொடுக்குறாரு. தந்தி தொலைக்காட்சி வருஷனிக்கு பணம் கொடுக்குறாரு. அத்தனை பேருக்கும் பட்டியல் போட்டு பணம் கொடுக்குறாரு. யார்? நியூஸ் 7 கொடுக்குறாரு. எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாரு, விளம்பரம் கொடுக்குறாங்க கோடிக்கணக்காக. அப்போ அவர்கள் சொல்லுவதை இவன் கேட்கத்தானே செய்வான். இதுதான் மீடியா. ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கிற பொழுது அங்கே டெய்லி பலாயிரம் பேர் சாவான். இந்த செய்தியை மருந்துக்கு கூட வராத கேவலமான பிறவிகள், சரிய தமிழ் தகப்பனுக்கு பிறக்காத கூட்டம் தான் இந்த கூட்டம். எல்லாம் வழிப்போக்கனுக்கு பிறந்த கூட்டம். அப்போது ஒரு இனம் அழிகிற பொழுது கூட இவர்களுக்கு துடிக்கலை. அந்த அன்னைக்கு எந்த செய்தியும் வரல. இப்படியான இந்த மீடியா கூட்டம், நீங்கள் காசுக்கு விலை போகிற விபச்சார பெண்களும் இவர்களும் ஒன்று தான். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது போல் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி போகாதையா? இப்போ தாவேக்காவோட நிலைமை என்ன? ஏன்னா அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக கொண்டு வருவர்கள்ட்ட தான் நாங்கள் கூட்டணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டணிக்கு நீங்கள் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் ஓரிரு நாட்களில் போருங்க, ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வருதுங்கிறாரு. ஒரு புறம் என்டிஏ கூட்டணியை சொல்லி பாஜக அழுத்தம் தருவதாக சொல்கிறீர்கள். விஜய் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? விஜய் அமித்ஷா அவருடைய அழுத்தம் மிரட்டலுக்கு பணிந்து போவதை தவிர ஒரு வழியில், பணிந்தால் அவருக்கு ஒரு வாழ்க்கை, பணியவில்லை என்றால் பீகாரில் தான் வாழ்க்கை.
இப்போ கூட்டணிக்கு வருவது உறுதி அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறேன். இதை எப்படி அவர் முடிவு? அவர் என்ன போராடக்கூடிய பெரிய ஆந்திரா அடர்ந்த காடுகளில் வாழுகிற நக்சல் பாரி போராளி என்ன கத்தாரா இல்லை கொண்டமல்லி சீதாராமையாவா? யார்? விஜய் சொல்லுங்க. சினிமாக்காரனுக்கு ஒரு ஏட்டையாக பார்த்தாலே ஓடிடுவான். ஒரு ஏட்டையா ஒரு வழக்கை போட்டு இழுத்தா சினிமாக்காரன் போகிற ராஜினி தூங்க மாட்டான். எல்லாம் சினிமா ஸ்டண்டு தான் இவர்களுக்கு. நீங்கள் ரஜினியை ஒரு பிட்டாயிட்டு போய் ரூமில் ஏறி மேலே போய் உட்காண்டான். ரஜினி ஏசியில் வேர்த்து விறுவிறுத்து அந்த ரவுடி வந்து 3 நாளாக போய் அங்கே ஒளிஞ்சிருக்கான். பிளேடை போட்டு மென்று மூஞ்சியில் துப்புவான். நம்மளால் அப்படி இழுத்தோம்னா மூஞ்சி என்ன ஆகும்? மூஞ்சி வெட்டி பிளேடாக. இப்படிப்பட்ட குற்றவாளிகள் நிறைந்த நாடு நம்ம நாடு. இதில் சினிமாக்கார மூஞ்சி தான் 100 கோடி ரூபா, அந்த முகம்தான் 1000 கோடி. 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா இந்த மூஞ்சியை வச்சு தான் பல 1000 கோடி. முகம் மாறிப்போனா விகாரமானா. அதனால் இவர்களெல்லாம் பிறவி கோழைகள். நீங்கள் ஆளுங்கட்சியில் போலீஸ் அடியால் வேலை பார்ப்பான். வேறு அதை தாண்டி இவர்களுக்கு இயற்கையாக எந்த வீரமும் வீரத்தின் விளைநிலங்களே அல்ல. அப்போ விஜய் எதிர்த்து ஃபைட் பண்ண மாட்டார், டேரெக்டாக என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறாரு. வேறு வழியே இல்லை. இப்போ எடப்பாடி சொன்ன அந்த பெரிய கட்சி தாவே அதே வேற யார்? அப்போ அதுதான் அந்த பெரிய கட்சி. வேற என்ன டிடி தினகரன் ஓபிஎஸ்மா பெரிய கட்சி இல்லை சாதாரண ஆட்கள்? அப்படி லட்டர் எடப்பாடி முதலமைச்சராக்குவதற்கு ஒரு பெரிய கட்சி தேவை. அந்த கட்சி விஜய் கட்சி தான். 10% ஓட்டு இருக்குது. இப்போ எத்தனை சீட்டுகளையா? முதல்வர் 40 சீட்டு அவ்வளோதான். அதெல்லாம் பேசி ரெடியாக தயாராக இருக்குது. கைது போட்டால் சரி. 2.5 வருஷம் முதல்வரா? ஒரு 40 வருஷம் கழிச்சு முதல்வர் இல்லை. இப்போ விஜய் முதல்வர் எதிர்கட்சி தேவை. விஜயகாந்த் விஜயகாந்த் என்ன ஆனார்? அதுதான் முதல்வர் ஆகிறதும் நாற்காலி எந்தி விட்டு கொடுக்கறது ஒன்று தான். எந்த திராவிட இயக்கமும் விட்டே தரமாட்டோம். ஆட்சி பங்கு அதிகாரம் வாய்ப்பே இல்லைங்க. எடப்பாடி அப்போ ஸ்ட்ரிக்டாக தரமாட்டார். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வர போகிறார். இதுதான் நடக்க வர மறுத்தால் சிறை தான் ஒரே கதியா? அவ்வளோதான். நீங்கள் அந்த 41 பேர் மரணத்திற்கான மூல காரணம் செயற்கையாக திட்டமிட்டு ஒரு மரணத்தை நிகழ்த்தி விட்டார். முடிஞ்சுதா? அதற்கான ஆதாரங்கள் பூரா இப்போ எங்கே இருக்குது? சிபிஐயில் இருக்குது. இப்போ 23ஆம் தேதி நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை. இங்கு பாஜக சார்பில் பொங்கல் விழா. அது அந்த விழா மேடையில் தன்னுடைய கூட்டணி எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பாட்டன்னு எடப்பாடி அவர்கள் முழு மூச்சில் இருக்கிறாரு. பாமக இணைஞ்சிட்டாங்க. இன்னொரு புறம் ஜான் பாண்டியன் சமிக்கை கொடுத்துட்டாரு. தேமுதிக வந்துருவாங்கன்னு அதெல்லாம் சமிக்கை அவர்கள் அங்கே தான் கிடக்கிறாங்க இருக்காங்க. சரி, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க. அப்போ விஜய் அவர்களையும் அதே மேடையில் ஏற்றிடணும்னு உறுதியாக இருக்கிறாங்களா? 100%. இல்லை கொஞ்சம் காலதாமதம் ஆகும். கொஞ்சம் சமிக்கை கொடுத்துட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க. முதல்ல ஆதவரிச்சனை ஏற்றுவாங்க, அப்புறம் முஷி ஏற்றுவாங்க. அதான் நிறைய ஆட்கள் இருக்காங்களே. அப்புறம் நம்ம வெற்றிவேல் இருக்கார், கிளி ஜோசியர், அவருக்கு மேடையில் ஏறுவார். கடைசியாக விஜய் வருவார். இப்போ மோடி வருகையின் போதே தென்பட தொடங்கிடும். சமிக்கை வந்துடும். சமிக்கைகள் நீங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் நிர்மல்குமார் இன்னைக்கு பேசும்போதும் திருப்பி சொல்லிட்டு போகிறாரு, ஐயா எங்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது, நாங்கள் என்ன சொன்னோமோ அதான் சொன்னோம், இதெல்லாம் நீங்கள் உங்கள் கற்பனைக்கெல்லாம் நீங்கள் எழுதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டு வருவர்கள் தான் கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் மீண்டும் மீண்டும் தீர்க்கமாக சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணிக்கு போகிறதுக்கு முந்தி காலையில் அதை சொன்னார். நைட்டில் நீங்கள் சொல்கிறது காலையில் சொன்னார். காலையில் ஜெயலலிதா வீட்டுக்கு போகிறதுக்கு முந்தி ஆண்டவனோடும் கூட்டணி மக்களோடும் கூட்டணினார். 2 பேரும் ஜெயலலிதா வீட்டுக்குன்னு அங்கே போயிட்டார். கருணாநிதி சால்வை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. எங்கே வீட்டுக்கு வருவார்னு கார் நேராக போச்சு, அந்த பக்கம் போயிடுச்சு, இந்த பக்கம் போல். இப்படியெல்லாம் நம்ம இந்த கூத்தை பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். இப்போ 2011 விஜயகாந்த் அந்த முடிவு எடுத்ததுனால 2024 வரைக்கும், இப்போ 26 வரையும் வச்சுக்கோங்க, தேமுதிகவின் வாக்கு சதவீதம் 8.4 14%, 0.4 வந்துருச்சு. இது நிலை. அப்போ விஜய்க்கும் அப்படித்தான் எதிர்காலமா பாஜக? அதாவது அப்படி இல்லைங்க. அதாவது அரசியல் நிலைப்பாடு என்பது கருணாநிதி இப்படி 95 வயசு மரணம் அடைகிற வரை அரசியல் பண்ணிட்டு இருந்தார். மரணம் அடைகிற வரை தந்தை பெரியார் மரணம் அடைகிற வரை அரசியல் பண்ணார். எம்ஜிஆர் புருக்குளின் மருத்துவமனையிலிருந்து வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தார். ஜெயலலிதாவுடைய அரசியல் அதுதான். இப்படி அரசியல் என்பது மனிதனுக்கு உணவை விட முக்கியமானது. விஜய் தொடர்ந்து அரசியல் பண்ணால் திமுக அதிமுகவுடைய இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளலாம். பாஜக கூட்டணி இருந்தாலும் தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு நலனுக்காக பாஜக சண்டை பிடிக்கூடாதா? பாஜகவோட வாங்கி கொடுக்கூடாதா?
இணக்கமா தமிழ்நாடு மக்கள் நலன் கருதி இணக்கமான கூட்டணிக்கு செல்கிறோம். அவ்வளோதான். திமுக வீழ்த்துவதற்கு நீங்க அவ்வளோதான். இப்போ இங்கே பாஜக வந்து திண்டப்பத்தகாத கட்சின்னு முஸ்லீம்கள் மட்டும்தான் நினைக்கிறான். முஸ்லீம் கிறித்துவர்கள் படித்த தலித்துகள் மட்டும்தான் நினைக்கிறாங்க. பாஜக சாதாரண கட்சி ஆகி போச்சு. அதனுடைய வேஷத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே அவனுக்கு அரசியல் மெச்சூரிட்டி இல்லை. முஸ்லீம் தெளிவாக இருக்கான். இந்த விஜயபாரத பத்திரிகை மாதிரி தினமலர் நினைக்கிறான். யாரால யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. பாதிக்கப்படாதவங்களுக்கு ஏன் தெரியும்? தெரியாது. அதை பெரியார் சொல்லி கொடுத்தாரு. தமிழர்களும் பாதிக்கப்படுறான், அடையாளத்தை இழந்து நிற்கிறான். ஆனால் பாதிக்கப்படுறவனே தெரியலையே. அப்போ அவனுக்கு அந்த மாயையை ஒழித்தது அண்ணாதுரை. பெரியாரை பார்ப்பனர்கள்லாம் ஒழிக்கல, அண்ணாதுரையை ஒழிச்சு விட்டார். அதனுடைய விளைவு தான் இன்று அணில் குஞ்சு தற்கொலை கூட்டத்துக்கு பின்னால் தமிழை தரிகட்டு நிற்கிறான். சரிங்க, இப்போ பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா மோடி அவர்கள் தமிழகம் வருகை அப்படிங்கும்போது பிரதமரோட அந்த கூட்டத்திலேயே அது நடக்காது. சரி, அதில் டைம் காலம் இருக்கு. அப்போ இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகுது அப்படின்னா தேர்தல் தேதி கூட தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். அவ்வளோதான். பாஜக நினைத்தால் எதுவும் நடக்கும். அதான் எல்லாம் செட் ஆகிற வரைக்கும் நாட்கள் அறிவிப்பு எல்லாமே தள்ளி போகலாம். இப்போ இந்த கூட்டணி சூழல்கள் ஜனவரி தை மாதம் முடிகிற வரைக்கும் பல சலசலப்புகள் காத்திருக்குங்கிறது தெரியுது. பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.